இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஹோல்ஸோடைய பேராமீட்டர்ஸ் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு ஹோல்ஸ் வரைஞ்சிக்கிறோம். ஹோல்ஸுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து எவ்வளோது இருக்குது, இன்னொரு பாயிண்ட்லேருந்து எவ்வளோது இருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன் ஒன்று வச்சுக்கிறோம், ஒய் டைரக்ஷன் ஒன்று வச்சுக்கிறோம். ஒரு எண்ட்லேருந்து 20 mm அடுத்த எண்ட்லேருந்து நம்ம 20 mm நம்ம கொடுக்குறோம் இப்போதைக்கு. இப்போ இதுமாரி 20 mm ஒரு ஹோல்ஸ் நம்ம வரைய போகிறோம் இந்த ரெக்டாங்குலர் பீஸில். இப்போ ஹோல் டெஃபினேஷனில் நமக்கு ஒரு ஹோல்ஸ் கிடச்சிருச்சு. அதோடைய டயாமீட்டர் 10 mm, லென்த்து வந்து அன்டில் எண்டு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கலாம். இப்போ அந்த ஹோல்ஸையும் வந்து நமக்கு எவ்வளவு, அதாவது மல்டிப்ளிகேஷன் ஹோல்ஸ் தேவைன்னா நம்ம ரெக்டாங்குலர் பேட்டர்னை யூஸ் பண்ணி நமக்கு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஃபஸ்ட்டு டைரக்ஷனுக்கும் செகண்ட் டைரக்ஷனுக்கும் நம்ம ரெண்டுத்தையும் எது வேணால் நம்ம வந்து சூஸ் பண்ணி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ படத்தை பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைரக்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஹோல்ஸோடைய காப்பி ரிப்பீட் ஆகணுன்றத நம்ம அதில் கொடுத்துக்கணும். ஸ்பேஸ் ஆல்ரெடி நம்ம வந்து அதுக்கான இந்த டைரக்ஷனுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம 20 ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு செகண்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ 4 3 ஃபஸ்ட் டைரக்ஷன் 4 செகண்ட் டைரக்ஷன் 3 அப்படின்னு நம்ம கொடுத்து ஒரு ரெக்டாங்குலர் பேட்டர்னை நம்ம வந்து ஹோல்ஸில் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபார்முலா எஃப்எஃப்எக்ஸ் போய் நம்ம இந்த ஸ்பேஸு வந்து எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ரிப்பிட்டேஷன் எக்ஸ் டைரக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று கொடுத்தா என்ன வேல்யூஸ், நம்ம ஆக்சுவலாக நம்ம இன்டீஜர் தான் அதில் கொடுக்கணும். நான் இதில் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு தப்பாக கொடுத்தா உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வருதுன்றதை இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்ஸோ லென்த்தோ இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம எக்ஸ் டைரக்ஷன் எம்எம்ன்றது வந்து நம்ம லென்த்து கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது அதை வந்து நம்ம வந்து இன்டீஜரில் நம்ம அதை கொடுக்கணும். இப்போ எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனுக்கு நம்ம 20 mmன்றது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். லென்த் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம், லென்த்துன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ எக்ஸ் டைரக்ஷனுக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கும் ஒய் டிஸ்டன்ஸுக்கும் நம்ம எஃப்எஃப்எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் படி நம்ம ஃபார்முலாஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்பேஸிங் பக்கத்தில் எஃப்எஃப்எக்ஸ்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. அதே போல் செகண்ட் டைரக்ஷனுக்கும் ஸ்பேஸ் வந்து நம்ம ஆஸ் பர் த ஃபாலோஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம எஃப்எஃப்எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வரும். இப்போ நம்ம செய்கிறோம். இப்போ வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸோடைய வேல்யூஸை இப்போ நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ணுறோம். அதேபோல் ஒய் வேல்யூவோடைய இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
இப்போ 50ன்னு இது கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கான ஸ்பேஸ் XY டைரக்ஷன், ஃபஸ்ட் டைரக்ஷன் செகண்ட் டைரக்ஷனுடைய ஸ்பேஸ் வந்து மாறுது. இப்போ கம்மியாக கொடுத்துருக்கோம். இது மூலயமா பேராமீட்டர்ஸ்லேருந்து நம்ம டிஸ்டன்ஸை ஈஸியாக மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம கொடுக்கறது வந்து அந்த நம்பர்ஸ். இப்போ 4 3 அப்படின்னு இருக்க, ஃபஸ்ட் டைரக்ஷன் 4ன்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படி நம்ம கொடுத்தா, ஆக்சுவலாக இன்டீஜர்னு தான் கொடுக்கணும். நம்ம ஸ்ட்ரிங்கை கொடுக்கறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம். நியூ பேராமீட்டர்ஸ் ஆஃப் டைப்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ், அதாவது ஃபஸ்ட் டைரக்ஷனுடைய நம்பர்ஸ், சும்மா அது ஹெட்டிங்ஸ்க்காக நம்ம ஒரு என்ட்ரி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ செகண்ட் ஒய் டைரக்ஷனுக்கு, அதாவது செகண்ட் டைரக்ஷனுடைய நம்பர்ஸ், எத்தனை நம்பர்ஸ் மாறணுன்றதுக்காக பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் போயிட்டு அந்த ஃபஸ்ட் டைரக்ஷன் ரெக்டாங்குலர் பேட்டர்னில் ஃபஸ்ட் டைரக்ஷன் செகண்ட் டைரக்ஷனில் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். அது எடிட் ஃபார்முலா நம்ம போட்டு அந்த வேல்யூஸை நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணால் ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் பண்ணாது. நமக்கு தேவை வந்து இன்டீஜராக இருக்கணும். எடிட் ஃபார்முலாவில் போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அது சொல்லுது ஃபார்முலா வந்து ஸ்ட்ரிங் எடுத்துக்க முடியாது, பேராமீட்டர் டைப்பை வந்து இன்டீஜர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதில் இப்போ மறுபடியும் நம்ம f(x) ஃபிக்ஸ் பண்ணி ஃபார்முலாஸை ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ரிங்ஸ் வேல்யூஸை நம்ம இன்டீஜர் வேல்யூவாக நம்ம மாற்றுறோம். இப்போ இன்டீஜருக்கு வந்து எக்ஸ் நம்பர் எவ்வளோ இருக்குது, ஒய் நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர் மாற்றுறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் இப்படி தான் எல்லா ப்ரொசீஜரும் எல்லாத்துக்கும் தேவையான இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக இது மூலயமா நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்படி இருந்தால் நம்ம வந்து டைரெக்டாக பேராமீட்டர்ஸை வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ரெண்டாவது டைரக்ஷனுடைய வேல்யூஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடிட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா எப்போ வேணாலும் நமக்கு தேவையான வேல்யூஸை நம்ம மாற்றிக்கலாம் இதுலேருந்து.
இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம். டைரெக்டாக இந்த பேராமீட்டர்ஸில் மாற்றினா இமீடியட்டாக எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ 8ன்னு கொடுக்குறோம். இப்போ 8 இந்த டைரெக்ஷனில் 8 வருது, அது டைரெக்ஷனில் 6 7 எப்படி கொடுத்தா எப்படி வேணாலும் நமக்கு தேவையானது இந்த மாற்றி எக்ஸ் டைரெக்ஷன் ஒய் டைரெக்ஷனை மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் நம்பர் ஒய் நம்பருக்கு எவ்வளோ வேணாலும் நம்மளுடைய டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது மூலயமா. இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.